அம்மாடி தங்கச்சி எம்மா அத்தை நல்லா இருக்கிறியம்மா? அம்மாடி கல்யாணத்துல உன் பொண்ண பாத்துட்டு இந்துவை எனக்கு கட்டி வை, இந்துவை எனக்கு கட்டி வைன்னு ஒத்த கால்ல நிக்கிறாமா. அப்பா எனக்கு வெக்கமா இருக்குப்பா. ஐயோ வெக்கப்படும் போது என் புள்ளை இன்னும் அழகா இருக்கிறாமா. டேய் நீ அப்பா மாதிரி கருப்பா இருந்தா பொண்ணு கொடுக்க அத்தை யோசிக்கும். நீ உங்க அம்மா மாதிரி செவ செவ செவன்னு இருக்கிற. அது இல்லாம கலர் கலரா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிற. என்ன அழகா இருக்கிற. உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அத்தை சொல்லுமாடா. அது மட்டுமா சொந்தத்துல இருக்கிற ஒரே மாப்பிள்ள நீ தானடா. அப்படித்தானே தங்கச்சி? ஆமா, ஆறாருக்கு என்ன எழுதி வச்சிருக்க அப்படித்தான் நடக்கு. டேய் கடவுள் எழுதி வச்ச கதவசனத்துல நீதான் அவளுக்கு ஹீரோ. டூயட் உண்டப்பா? ப்ளூட் உண்டு, கட்டணம் உண்டு, எல்லாம் உண்டு. வணக்கம்ண்ணா. நீங்க வாடி நீங்க வந்து உட்காந்துட்டீங்க. நாங்க மலை மேல நாங்க வர கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். அண்ணா அவர் போயிட்டாருங்க. இப்ப நான் பேச போறேங்க. இது பாருங்க, நீங்க நம்ம வாய் முடியலாம்ண்ணா. ஆனா ஊர் வாய் மூட முடியுமா? போலீஸ்காரன் வாய் மூட முடியுமா? இந்த பர்சன்ஸ் இதுல நான் பேசினபடி 50,000 ரூபாய் பேலன்ஸ் பணம் இருக்கு. தயவு செய்து என்ன விட்டுருங்கப்பா. இனிமேல் யாரும் வீட்டுல விசேஷம் நடக்கல வந்து இம்சை பண்ணாத ஜான்சன். எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம்ண்ணா. பிரச்சனை எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு சொல்லுங்கண்ணே. ஆமாங்க சார், வழக்கமாங்க சார் 3 நாள் கழித்தானுங்க சார் பாடி மேல வரும். ஆனா அது ஃபாரின் பாடியா இருக்கிறதுனாலங்க சார் அடுத்த நாள் காத்தாலேயே மேல வந்துருச்சுங்க சார். அது மட்டும் இல்லைங்க, பிரச்சனை சிபிஐ வரைக்கும் போயிருச்சு. வெளியில் தலைகாட்ட முடியல. நீங்க என்ன பணத்தை கொண்டு விளையாடுறீங்க? இது பாருங்க, நீங்க பெரிய மனுஷன் டெல்லி வரைக்கும் போய் செல்வாக்கு பயன்படுத்தி எஸ்கேப் ஆகிக்குவீங்க. நாங்க சின்ன பசங்க மாட்டிக்கிறோம்ல, அதனால எங்களுக்கு இந்த பணம் வேண்டாம். எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையற வரைக்கும் நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம். இன்னும் கரெக்டா கூடவே வர்றேன். ஆட்டோல் தொத்துற மாதிரி தான் வாழ்க்கை அமையுதுன்னா சொல்லுங்கண்ணே. வாழ்க்கை நாங்க எங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்து எங்களுக்கு பிறகுற குழந்தைய கான்வென்ட்ல படிக்க வச்சு அப்புறம் அவங்க வாழ்க்கையில சேஃபா செட்டில் ஆகிறதுக்காக பொள்ளாச்சி பக்கம் ஒரு 100 ஏக்கரா தோப்பு வாங்கி அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்ல, பிறக்காத எங்களுக்கு பிறகுற பேரம் பேத்திய அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சு வாழ்க்கை அமைதுன்னா ஏதோ பணம் காசு கொடுங்கன்னா அப்படி ஓரமா பொட்டி கடை வச்சுக்கிறேன்னு கேக்குறதா? அதை விட்டு போட்டு பொள்ளாச்சியில ஆரம்பிச்சு அமெரிக்கா வரைக்கும் போறியப்பா. அண்ணா நீங்க சொல்றது வாழ்க்கை, தம்பி சொல்றது வாழ்க்கையோ வாழ்க்கை. நாங்க ஏன் இவ்வளவு டூரிங் டைம் எடுத்துக்கிறோம்னா போலீஸ் ஃபைல் முடுக்க அவ்வளவு நாள் நம்ம போலீஸ் பத்தி தெரியாது உங்களுக்கு. பேசுறது போது இந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்புங்க. எங்களுக்கு பணம் வேண்டாம்ண்ணா. ஆட எடுத்துக்கு பீடி சிகரெட் செலவு காட்டு. இந்த பணத்துல எப்படிப்பா அவ்வளவு பெரிய வாழ்க்கை வைக்கிறது? நான் பணத்தையே தொட மாட்டேங்கண்ணா. இவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க சொல்றதுனால நான் எடுக்கணும். தேங்க்யூ. சரிங்க. அக்கா இப்படி நல்ல ஆடும் கோலியமா அடிச்சு போறீங்க. அதான் சாப்பிட்டு போட்ட அண்ணன் ஒன் டே மேட்சா ஆடிட்டு இருக்காரு. ஒன் டே மேட்சா? என்னது? அதாவது ஓவர் பேஸ் விளையாடுற கிரிக்கெட். கிரிக்கெட்டா? என்றவாம பின்னி படம் பின்னி. ஆமாங்க. ஐயோ மாமனே வந்துட்டாங்க. ஐயா என்ன அவங்க இங்க வந்து டேரா போட்டுருக்காங்க? என்னங்க மாமா, நீங்க சொன்னீங்கன்னா நான் 1000 பேத்து கூட சோறாக்கி போடுவேன். அதுக்காக இவங்க கிட்ட போய் எனக்கு லெட்டர் எல்லாம் கொடுத்து விட்டீங்க. லெட்டரா? நான் இப்ப எழுதுனே. ஐயா எங்களை ஆபீஸ்ல பார்த்தோன்னே இவங்க சொந்தக்கார மாதிரி கவனிச்சுக்கணும் அப்படி லெட்டர் எழுதி அக்கா கிட்ட கொடுக்க சொல்லி எங்கிட்ட கொடுத்தீங்களா? மாமா பசங்களை பார்த்தா நம்ம பக்கத்து பசங்க மாதிரி தெரியுது. பேசாம நம்ம கம்பெனிலே ஒரு வேலை போட்டு கொடுங்க. அவங்க இங்கே இருந்துட்டு போட்டு. அக்கா அவசரப்பட்டு எதையும் சொல்லாதக்கா. வேலை பார்க்கிற முகரையாது அங்க பாரு அதுக்கு முழிக்கிறத. டேய் நானும் வந்ததுல இருந்து பாட்டு இருக்கேன். வத்தோட மாதிரி இருந்து என்ன சவுண்ட் விட்டுருக்க நீ? அக்காவே நாங்க வந்தோடனே கூட பிறந்த தம்பி மாதிரி ஸ்டேபிள் உட்கார வச்சு சோறு எல்லாம் போட பெரிய அக்காயோ. உங்க 2 பேருக்கு என்ன அவள? அக்கா இவங்கள போய் ஒரு ஆளு நடு வீட்டுல உட்கார சோறு போறிய நல்லா இருக்குது. மரியாதையா வெளியே போறீங்களா? பொட்டி வரைச்சா கொண்டே போறீங்க. தெருனா ஏதோ ஒரு ஏரியா அவுட் ஏரியா வந்தா வள்ளல் கிடைக்கும். மனுஷன் மனுஷன் கிடைக்கிறாங்க பாருங்க. யாரை பார்த்த நாய்ங்க? சொன்னேன் நீ தான் நாய்ங்க. நீ தான் நாய். ஊட்டி என்றாலி வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட போய் இன்சல்ட் பண்ணிருக்கா கர்மாண்டிய. ஐயா கேவலம் இவங்களுக்காக அக்கா என்ன அடிக்க பாத்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லப்பா. ஜான்சன் ஏன்பா இப்படி பிரச்சனை பண்ற? இங்க வா. லாஸ்ட் क्वेश्चन. இருட்டுமா போடுமா? போயிரு. போடுமா? அது எனக்கு நல்லது. வா அண்ணன் போக சொல்லிட்டாரே வா போலாம். அப்புறம் போறதுக்கு முன்னாடி அக்கா கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க சொல்லிட்டு வா. என்ன மேட்ரு? சொல்லுவார்ல. அது ஒண்ணும் இல்லைங்க. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு வெள்ளைக்காரன் தானே ஆண்டுகிட்டு இருந்தா. ஆமா. நம்ம நாட்டை பிடிக்கிற வெள்ளைக்காரன் மட்டும் தனியா வந்திருப்பானுங்க. அது எப்படி கூட வெள்ளைக்காரையும் கூட்டு வந்திருப்பான்ல? வந்த வெள்ளைக்காரில் எத்தனை பேர் உயிரோட திரும்பி போனாளுகளோ, எத்தனை பேர் இங்கேயே நட்டுக்கிட்டு செத்தாளுகளோ. யாருப்படி வெள்ளைக்காரன் ஸ்பெஷல் கேஸா? அவங்களுக்கு மட்டும் சாவு வராதா என்ன? ஐயோ எப்போ செத்த வெள்ளைக்காரிக்கு இப்ப எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? அதெல்லாம் ஹிஸ்டரிங்க. நடந்து மறைக்க முடியுமா?
சரி விடு பார்வதி, நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க தான் இங்கே எடுத்துட்டு போட்டு. ஐயா என்ன பள்ளியில ஊத்துக்கிட்டீங்க? ஃபேமிலி சர்க்கிள் தலையிடாம நீ பேசாம போட. போடா போடா. ஐயா உங்களுக்காக நான் சவுண்ட் விட்டுனுங்க. கை நாத்தம் அடிக்குதியா? அக்கா வச்சு குழம்புங்கண்ணா. சரி வேஸ்ட் பண்ணாம நக்கிக்க. சரிங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா? விட்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு. யோ நீ சோறு கண்ட இடமே சொர்க்கம் இல்லை. உனக்கு கொஞ்சம் ஃபியூச்சர் பத்தி அக்கறை இருக்கா? என்ன ஃபியூச்சர்? அன்னைக்கு பெருசு கட்டு நம்ம ₹1,00,000 கேட்டோமே, ஆமா. ரொம்ப சீப்பா இருக்கு. ஏன் அட்மாஸ்பியர் பார்த்தோம் எரிதாக்கு உங்களுக்கு? ஆமா, இத்தா பெரிய வீடு, என்ன சமாச்சாரங்கள், நம்ம கோடிக்கணக்கில் கேட்போம். மாட்டேன்னு சொல்லிருச்சுனா? மாட்டேஜ்னா போலீஸ்ல போட்டு கொடுத்துருவோம். அப்புறம் எல்லாரும் போய் உள்ள இருப்போம். எல்லாரும்னா? எல்லாரும்னா நீ நானும் பெருசெல்லாம் இருந்தா. ஐயா இந்த இடத்துக்கு நான் வரல சாமி. அப்ப நீங்க ரிஸ்க் எடுக்க மாட்டேங்க, பணம் மட்டும் வேணுமா? தட் இஸ் மை பிரின்சிபல். நல்லா இருக்க. ஹாய். ஐயோ இது வேற வந்து இங்கிலீஷ் டச் போச்சுமே. ஏன் நீங்க கான்வென்ட்ல தான படிச்சீங்க? பேசுங்க. ஹலோ அங்கிள். ஹலோ. ஏன் வெளியில நின்னு பேசுறீங்க? உள்ள வாங்க. இல்லமா அப்பா கிட்ட ஒரு ஃபாரின் கான்ட்ராக்ட் விஷயமா பேச வந்தோம், முடிச்சிட்டோம், வெளியில போயிட்டோம். ஃபாரின் கான்ட்ராக்டா? ஆமா, அதுல உங்க அப்பா எங்களுக்கு லிங்க். அதே அந்த பாடி வந்து வெளியில வந்து லேக்ல போங்க. தப்பா வளரிட்டேன். ரொம்ப வளரீங்க. அதுமா நம்மளுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வீக். சார் வந்து ஜெனரல் பாடல் மெம்பர். அவர் டேட் கேட்டுக்க. போங்க நான் பிரெக்னன்ட். போங்க சாமி. ஆமா, அது என்ன கான்ட்ராக்ட்? ஃபாரின்ல ஒரு எஸ்டேட் வாங்கி அங்கிருந்து டீயை அங்க எக்ஸ்போர்ட் பண்றது. போய் இங்க ஒரு எஸ்டேட் வாங்கி ஃபாரினுக்கு டீ எக்ஸ்போர்ட் பண்றது. இதுவும் போய். நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லட்டுமா? என்னடா டாடா காட்டிட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு போனாலே அவளை பார்க்கணும்னு தோணிருக்கோம், அதனால வந்திருக்கீங்க. am I right? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சே? குடாக்கு குடாக்கு. போலாம். You naughty. டிரைவர் வண்டியை நிறுத்து. இந்தோ வாங்க. என்ன என்னவா உன்ன மாதிரி வயசு பொண்ணுங்க இப்படி பப்ளிக் பிளேஸ்ல யாரோ ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வா 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 வா, ரொம்ப நல்லா இருக்கு. பப்ளிக் பிளேஸ பத்தி நீங்க பேசுறீங்களா? நேத்து ஃபங்க்ஷன்ல நான் என் அம்மாவோட இருக்கும்போது நீங்க உங்க புருஷன் கூட வந்தீங்களே, அது என்ன சீக்ரெட் பிளேஸா? அந்த அளவுக்கு இங்க ஜனங்க யாரும் இல்ல. அப்படியே 1-2 பேர் பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிவபார்வதி காட்டன் மில் ஓனர் பொண்டாட்டிகளை விட இந்த பொண்ணு இந்து பொண்ணு பெட்டர்னு சொல்லுவாங்க. பெரிய பேச்செல்லாம் பேசாத. நான் உன் அம்மாடி. நீங்க எங்க அப்பாவுக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா எனக்கு நீங்க அம்மா கிடையாது. அந்த உரிமை என்ன பெத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பேக்கேஜ் எல்லாம் எடுத்து வா. ஏக்கா என்ன மேம் பர்ச்சேஸ் போயிட்டு வர இப்படி ஜென்ம மாதிரி வந்து அடிக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கு, போய் எனக்கு ஸ்ட்ராங் ஒரு காபி போட்டு வா. எது காப்பி? காப்பி உனக்கு நான் எடுத்து வரவா? எனக்கு தாயா சக்கரை ஜாஸ்தியா போட்டு வா. யோ ஊட்டில என்ன தொழில் பண்ணிக்கிற நினைவு இருக்குல்ல உனக்கு? எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஊட்டியில ஐயா கூட வந்து நீ என்ன பண்ணீங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அக்கா சொல்லட்டுமா? இந்த பாரு, எதா இருந்தாலும் நம்மளுக்குள்ள தான் பேசி திட்டுக்குன்னா குடும்பத்துல குழப்பம் பண்றவங்க வச்சுக்கிறா சொல்லிட்டேன் உனக்கு. போடா போய் காப்பி. You can't escape. என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியலையே. சிஸ்டர் சிஸ்டர் ஏக்கா வாங்க தாரியார் பாட்டி, வாங்க வாங்க. ஐயோ என்னது டிசி டிசின Dress போட்டு அசத்துறீங்க? அக்கா நான் என்ன சாதாரண இடத்துல இருக்கிறேன். 360 கிலோ அதிபதி அவரோட வீட்டுல இருக்கிறேன். கொஞ்சமாவது மேட்ச் ஆக வேணாமா? இந்தாங்கக்கா பர்ச்சேஸ் போயிட்டு வந்தேன். அக்கா என்னக்கா சேலை கட்டிக்கிறீங்க? ஏனப்பா? நல்லா வேலைங்கக்கா. பாருங்க நான் தேடி பிடிச்சி உங்களுக்காக ஒரு சேலை வாங்கிட்டு வந்துக்கிறேன். மேட்சா எப்படிங்க? தம்பி, எனக்கு ஒரு கூட பிறந்த தம்பி இல்லன்னு இத்தனை நாளும் நான் வெசனப்பட்டு இருந்தேன். அதெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கே வந்தோம். நீங்க என்ன இதுக்கே ரொம்ப ஃபீல் பண்றீங்க? நான் டெய்லி பர்ச்சேஸ் பண்ண போறேன். டெய்லினா? வாங்கய்யா, வர வர அந்த ஊட்டிக்காரன் தொல்லை தாங்க முடியல. இவங்க எல்லாம் யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு கேளுங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? விமல் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கேன் சார். மகாராஜா சில்க் சென்டர், லிபர்ட்டி ஷூ மார்ட், ரேமான்ஸ். இவங்கிட்ட பூரா உங்க பேரை சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வா பணம் தரேன்னு கூட்டி வந்திருக்காயா. சரி அது போகட்டும், இந்த பிள்ளைகிட்ட எதுக்கு போனான்னு கேளுங்க. அங்க இருக்கு போனா? ஐயா அது இல்ல. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, நானு இந்த புள்ள பியூட்டி பார்வர்ஸ் நடத்துறாயா. அங்க போய் பிளிச்சிங் பண்ணிட்டு 5000 ரூபாய் பில் வச்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதானா? பிளிச்சிங் பண்றதுக்கு அந்த மூஞ்சில என்ன இருக்கு?
இப்ப அது அவசியமா? ஐயா, ஒரே நாள்ல 90,000 ரூபாய் அடிச்சு காலி பண்ணிட்டு வந்திருக்காயா. இன்னும் 6 மாசம் அந்த வீட்டுல டேரா போட்டாங்க. நம்ம எல்லாரும் எங்க இருப்போம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஏக்கா இது பிடிங்க. அங்க ஏதோ ஒரு மேட்டர் நடக்குது. நான் போய் கேரக்டர். தம்பி காரை அடிச்சு குழம்பு வச்சிருக்கோம், சீக்கிரம் வந்துரு. ஏய் ஐயா வந்துட்டாயா. இதான் சமயம்னு பொலின்னு ஒரு அறை விட்டுட்டு அப்புறம் ஏதாவது பேசுங்க. என்ன நாங்க போட்டு கொடுத்துருக்கேன்? ஐயா பாத்தீங்களா பைப்ப? என்னங்க சான்சன் இதெல்லாம்? பர்ச்சேஸ் போயிட்டு வந்தேன். நேத்து நம்ம வீட்டு டெக்கில் அருணாச்சல் படம் பார்த்தேன். 30 crores வச்சது செலவு பண்ண முடியாம திண்டாடி இருந்தாரு. நான் பர் டே 1 lakh எய்ம் பண்ணேன். 10,000 மிச்சமாச்சு. பரவாயில்ல, இந்தியா கேப்ல பென்ஸ் வாடகைக்கிறேன். 10,000 செட்டில் பண்ணுங்க. பாத்தீங்களா ஐயா, இதெல்லாம் விளங்குறதுக்கா? ஜான்சன் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஜான்சன், கொஞ்சம் குறைச்ச கூடாதா? ஐயா என்னையா இவன்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நான் அப்புறம் என்ன சொல்லுவேன் உங்கள்கிட்ட? என்னையா என்ன அடிக்கிறீங்க? செலவு பண்ணாலே என்ன அடிக்கிறீங்களா இருக்கு? ஏய் போடா, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தள்ளிடாத. போ போடா. போய் பில் செட்டில் பண்ணு போ. ஏ பைப்பு போப்பா, வாழ்க்கை எல்லாம் இருக்குது. போடா. சான்சன் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சான்சன், கொஞ்சம் குறைச்ச கூடாதா? ஓஹோ, நீ மட்டும் ஃபாரின்ல கொலை பண்ணுவேன். ஃபாரின்ல நீ ட்ரெஸ் பண்ண கூடாதா? என்னுடைய பர்சனாலிட்டி பார்த்து உனக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. நல்லா இருக்கு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. இது பாரு, நீ பண்ணது கொலை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க மிஸ்டர் ராமு. வெள்ளக்காரி வந்த வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் என்னமோ நடந்திருக்கு. ஒண்ணும் புரியலையே. அப்பா, முட்டாய் கலர்ல எனக்கு துணி எடுக்கலையப்பா. முட்டாய் கலர்ல என்னடா, 30 கலர்ல எடுத்திருக்கிறேன்டா. தெலுங்கு ஹீரோ லெவலுக்கு. அவனா? அதையெல்லாம் நீ போட்டுக்கிட்டு அவளை ஒரே அமுக்கு அமைக்கணும்டா. அப்பா, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரோட்ல போனா எல்லாரும் என்ன அடிச்சு அடிச்சு பாக்குறாங்கப்பா. அந்த பொண்ணு மட்டும் பார்க்க மாட்டேங்குது, என் கூட பேச மாட்டேங்குதுப்பா. டேய், நான் உன்னை பெத்த அப்பன்டா. ஒரு லெவலுக்கு தாண்டா கத்து கொடுக்க முடியும். அதுக்கு மேல கத்து கொடுத்தா அதுக்கு பேரே வேறடா. என்னப்பா பேரு? ஐயோ, அங்கவஸ்திரம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. என் மகனே, மத்ததெல்லாம் அடிச்சு பாக்குதே, அதெல்லாம் தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாதடா. இவ சிவபார்வதி என்டர்பிரைஸுக்கு ஒரே வாரிசு, 360 கோடிக்கு சொந்தம். அவளை மட்டும் நீ மடக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஆஹா.